வணக்கம். இன்னைக்கு புகழ் என்ற அதிகாரத்தின் 4வது குறளுக்கு நாம் செல்லலாம். இதில் புகழ் மட்டும்தான் அவர் சொல்லிக்கிட்டு வருவார். எதனால் புகழ், எப்படி புகழ், ஏன் பெற வேண்டும், அதை நிலைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இதை மட்டுமே அவர் கருவாக கொண்டு இந்த அழகான அதிகாரத்தை தொகுத்து வைத்திருக்கிறார். சாதாரணமாக அனைவரும் புகழ் பெற இயலாது. ஏதாவது ஒரு சாதனை செய்ய வேண்டும். அந்த சாதனை எந்த வகையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது மக்களுக்கு, சமுதாயத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும். உலக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று உதவுதுன்னு சொன்னால், அத்தகைய பெரிய காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் அவருக்கு அந்த புகழ் கிடைக்கும். அந்த புகழ் உலகம் இருக்கும் அளவும் நிலைத்து நிற்கும். இந்த குறளை பார்க்குறான். நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேளுலகு. நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. புலவரை போற்றாது. புலவர்னா நம்ம என்ன சொல்கிறோம்? மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள், கல்வி கேள்விகளில் ஞானத்தில் சிறந்தவர்கள். அவர்களையெல்லாம் நாம் கல்வியாளர்கள்லாம் கும்பிடுவோம், போற்றுவோம். ஆஹா, இவர்கள்லாம் எப்படிப்பட்ட புலவர்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டுவோம். ஆனால் அவங்கள கூட பாராட்ட மாட்டாங்களாம். யார்? இந்த உயர்ந்த புகழை பெறக்கூடிய மனிதர்கள் மண்ணுலகில் இருக்கிறார்கள் அல்லவா? கருணை உள்ளத்தினால் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் உதவக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் இருக்கிறது இல்லையா? அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, வயிறு மாதிரி. அது கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சிருச்சு, ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு. அவர் ஒரு நல்ல செயலை செய்ததனால் அவருக்கு அந்த புகழானது நிலைத்து கிடைத்து விட்டது. அந்த மாதிரி புகழ் பெற்ற ஒருவரைத்தான் தேவர் உலகம் கூட விரும்பி போற்றும். நம்மளாம் என்ன சொல்கிறோம்? தேவர்கள் மேலோகத்தில் இருக்காங்க, சொர்க்கத்தில் இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய கற்பனைகள். அது இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இல்லையா? அப்போ தேவர்கள் போற்றக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குன்னா, மக்களிடையே மக்களுக்காக உதவி செய்து இரக்கத்தோடு இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் ஒருவருக்கு கிடைத்தால் அவரைத்தான் தேவர் உலகில் உள்ள தேவர்களும் போற்றுவார்கள். ஆனால் கல்வி கேள்விகளில் ஞானத்தில் சிறந்தவர்களை அந்த அளவிற்கு போற்ற மாட்டார்கள். கல்வி என்று சொன்னாலே நம்மெல்லாம் பாராட்டுதலுக்குரியது. படிக்கணும், நிறைய செய்யணும், அந்த கல்வியின் மூலமாகலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்ற அறிஞர் பெருமக்களை கூட தேவர் உலகம் என்ன பண்ண மாட்டாங்க? போற்ற மாட்டார்களாம். யாரை போற்றுவார்கள்? இரக்க குணத்தோடு இருந்து உலகிற்கு உதவக்கூடிய புகழ்பெற்ற மனிதரை உயர்வாக கருதி தேவர் உலகில் இருக்கக்கூடிய தேவர்களும் போற்றுவார்கள் என்று இந்த குறளானது நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி.